ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விபாஸ் பயோ என்சைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, என்னடா வீடியோவில் எடுத்தவொடனே பாத்திரங்கள் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்வாஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படிப்பட்ட டிஷ்வாஷர்? கெமிக்கலே சுத்தமாக இல்லாத டிஷ்வாஷர். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த மேஜிக்கல் டிஷ்வாஷர். அது என்ன மேஜிக்கல் டிஷ்வாஷர்னால், இது தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் மேஜிக். அது என்ன மேஜிக்னால், அது எல்லாம் வந்து மைக்ரோப்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மைக்ரோப்ஸ் தான் நம்ம பாத்திரங்கள் எல்லாம் கழுவ போகுது. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நேற்று ஒன் டே வெளியில் வச்சுருந்ததுனால, அதாவது பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 24 hours கழித்து பார்த்தோன்னா இவ்வளோ மைக்ரோபியல் க்ரோத் இருக்குது. இது நீங்கள் ஏர் டைட்டாக வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ க்ரோத் இருக்காது. இது நான் சும்மா ஒரு தட்டு மட்டும் போட்டு மூடி வச்சனால கொஞ்சம் கொஞ்சம் காற்று போகும் இல்லையா? ஸோ அதனால் அவ்வளோ மைக்ரோபியல் க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு கெட்டது செய்யுமானா அப்சல்யூட்லி நாட் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு நல்லது தான் செய்யும். ஏன்னா அது வந்து நமக்கு நல்லது செய்கிற மைக்ரோப்ஸ். அதாவது நம்ம சுற்றி இருக்கிற கிருமிகளை நமக்கு நல்லது செய்கிற கிருமி அது. ஸோ அது வந்து நமக்கு கெட்டது எப்போவுமே செய்யாது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அந்த மைக்ரோப்ஸ் இருக்கிற அந்த டிஷ்வாஷரை வச்சு எப்படி வாஷ் பண்ணலாமா, பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ரொம்ப டிப் பண்ண வேண்டாம். அந்த ஸ்க்ரப்பரோட கார்னரில் மட்டும் ஜஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஆயில் நிறையா இருக்கிற பாத்திரங்கள், அப்புறம் டர்ட் இருக்கிற பாத்திரங்கள், இந்த அடி பிடிச்சிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த பாத்திரங்களை அப்ளை பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு மற்ற பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு கடைசியில் அந்த பாத்திரங்களை கழுவலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு கையில் வழிக்க போய் ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாகவே அது அந்த கொஞ்சம் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே அந்த மைக்ரோப்ஸ் வந்து அந்த டர்ட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி முடிச்சிடும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாத்திரங்கள் எல்லாம் கெமிக்கல் இல்லாமல் அது எப்படி இவ்வளோ க்ளீனாக ஆகுது, அது எப்படி பாசிபிளாக இருக்கும், கெமிக்கல் இல்லாமல் எப்படி இவ்வளோ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா லெமன் பீல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்மெண்டேஷன் பண்ண லெமன் பீல்ஸ் இருக்குது. அதுவும் 3 months ஃபர்மெண்டேஷன் பண்ணுது. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல க்ளீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த கெமிக்கலுமே தேவையில்லை. ஸோ அப்படி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதனால தான் அந்த லிக்விடில் வந்து உங்களுக்கு மைக்ரோபியல் க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நாம் ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணோன்னா அந்த மாதிரி மைக்ரோபியல் க்ரோத் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைக்ரோப்ஸாக நம்ம வீடு செப்டிக் டேங்கே க்ளீன் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்க இல்லையா, நீங்கள் அந்த பாத்திரம் கழுவுற தண்ணி எங்கெங்கெல்லாம் போகுது, தட் இஸ் அந்த பைப்லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த பைப்லைன் எல்லாம் இதை க்ளீன் பண்ணி விட்டுரும். அட் லாஸ்ட் அந்த தண்ணி எங்கே போய் விழுன்னு டிச்சாக இருக்கும், இல்லைனா சோக் பிட்டாக இருக்கணும், ஆர் வந்து செப்டிக் டேங்காக இருக்கும். ஸோ இந்த எந்த இடத்துல ஃபைனலாக அந்த தண்ணி போய் விழுதோ அந்த தண்ணி இருக்கிற அந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல மைக்ரோப்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பயோ என்சைம் கிளீனரோட மெயின் கான்செப்ட், மெயின் பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த இடத்த நம்மளால் க்ளீனே பண்ண முடியாதோ, நம்மளால் க்ளீன் பண்ண சான்ஸே கிடைக்காதோ அந்த இடத்த வந்து இந்த பயோ என்சைம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட அவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குற பயோ என்சைம் கிளீனரை நாமளே நம்ம வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டிலே செஞ்சு நாமளே யூஸ் பண்ணலாம். கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி நிறையா பயோ என்சைம் க்ளீனிங் டிப்ஸுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.